அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு AutoCAD சீரிஸ்ல ஆர்க்ல ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் மெத்தடை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். AutoCADல ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்க் நம்மளால வரைய முடியும். இந்த மெத்தடை ஆக்டிவேட் பண்றதுக்கு டிரால ஆர்க்கில் ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. முதல்ல இங்கே எனக்கு என்ன கேட்கும்னா ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் பிக் பண்ணிக்கிறீங்க. ஸ்பெசிஃபை எண்ட் பாயிண்ட் ஆஃப் அன் ஆர்க்குன்னு கேட்கும். இந்த இடத்துல எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல எனக்கு ரேடியஸ் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லி கேட்குது. நான் ஒரு ரேடியஸ் ஒரு 40 கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு 40 ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் இது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. இதை நீங்கள் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்டில் சர்க்கிள் ஒரு 40க்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல 40க்கு சர்க்கிள் மீட் ஆகும். இந்த சர்க்கிளோடைய ஒரு பகுதி தான் நம்ம வந்து ஆர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ஸ்டார்ட் பாயிண்டிங்க எண்ட் பாயிண்டிங்க இதை பேஸ் பண்ணி ஆர்க் வரணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.